ரூபாய் வாங்கிட்டு சாப்பாடு தரமாட்டுறாங்க. கோவை உணவு திருவிழாவில் கைகலப்பு. ரூபாய்க்கு 400 ஐட்டங்களா அப்படின்னு வாயை பொழந்துக்கிட்டு சும்மா டிக்கெட்டை சரமாரியாக புக் பண்ண கோவை மக்கள் இன்னைக்கு போச்சே என்னோட 1000 ஓவா போச்சே அப்படின்னு புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம கோயம்புத்தூரில் கொடிசியா மைதானம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இடம். அங்கே தமிழ்நாடு கேட்டரர்ஸ் சங்கம் சார்பில் கொங்கு திருமண உணவு திருவிழா 2 நாட்களுக்கு நடத்தப்பட்டிருக்கு. இதில் மாநிலம் முழுசு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், சினிமா பிரபலங்கள்னு விவிஐபிக்களுக்கு சமைக்கக்கூடிய ஃபேமஸான 1000க்கும் மேற்பட்ட கேட்டரர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவங்களுக்கு 899 ரூபாயும், குழந்தைங்களுக்கு 499 ரூபாயும் டிக்கெட்டை கட்டணமாக வசூலிச்சிருக்காங்க. அப்படி கட்டணம் செலுத்திட்டு வர்றவங்க அன்லிமிட்டெட் முறையில் வெளுத்து வாங்கிக்கலாம். கொங்கு நாட்டு கல்யாணத்தில் பரிமாறப்படுற 400 விதமான ஸ்பெஷல் ஐட்டங்களை வெட்டுன்னு வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு விளம்பரம் எல்லாம் போட்டு பயங்கரமாக அமர்க்களமும் படுத்தியிருக்காங்க. இதை நம்பி நம்ம ஆளுங்க கோவை மக்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆயிரக்கணக்கில் புக் மை ஷோ வெப்சைட் மூலமாக டிக்கெட்டை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 பேர் கூட்டினதாக சொல்லப்படுற இந்த உணவு திருவிழாவில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோரா அப்படின்னு சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, அட்டு கேவலமாக இருந்திருக்கு அப்படின்ட்டு தான் போயிட்டு வந்த மக்கள் சொல்கிறாங்க. எந்த ஐட்டத்தை கேட்டாலும் அது இல்லை இது இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரமாக மக்களை க்யூவில் காக்க வச்சுட்டும் கட்டுப்பேற்றிருக்காங்க. இதனால் பொறுத்தது போதும் பொங்கி எழும் மனோகர் அப்படின்னு பொறுமை இழந்த மக்கள் எல்லாரும் சாப்பாடு வாங்குறதுக்காக கியூல முண்டி அடிச்சிருக்காங்க. இதனால தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. அதோட ஸ்டால்ல இருந்த இளைஞர்கள் சிலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வாடிக்கையாளர்கள் கிட்ட சண்டையும் போட்டிருக்காங்க. அதுல கொஞ்சம் பேரு 1000 ரூபாய் வாங்கிட்டு சாப்பாடுக்கு இப்படி எல்லாம் லோலோன்னு அலைய வைக்கிறீங்களாடா பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு கையில தட்டோட ஆதங்கப்படக்கூடிய வீடியோவும் சமூக வலைத்தளத்துல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அப்புறம் அசைவம் இது மாதிரி பல உணவுகள் சரியா வேகல் அப்படின்னும், கொடுத்த காசுக்கு சரியான சாப்பாடு கொடுக்கல, எல்லாமே வீண் அப்படின்ட்டு பலரும் பலவிதமான குற்றச்சாட்டுகளை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு உணவு திருவிழாவை நடத்தி 35,000 கோடி ரூபாய் வரைக்கும் கேட்டரர் சங்கம் சுருட்டிருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஆனால் திருமண பந்தியில் அப்படியே காமா பரிமாறி பழக்கப்பட்ட எங்களுக்கு இந்த மாதிரி கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தெரியல, எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்த ஊழியர்களில் பெரும்பாலானோர் புது பசங்க அப்படிங்கிறதுனால அவங்களாலையும் அந்த சூழ்நிலையை எப்படி டீல் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஆனால் சம்பந்தப்பட்ட கேட்டரர் சங்கம் வட்டாரமும் அவங்களும் ஒரு மாதிரி பொறுப்பு இல்லாமையும் பதில் பேசியிருக்காங்க. கொங்கு மக்களுக்கு வாயும் வயிறும் நிறையறதுக்கு கல்யாண விருந்து வைக்க நினைச்ச எங்களை பண மோசடி பண்ண குற்றவாளிகளா மக்கள் சித்தரிச்சிட்டதாகவும் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. எது எப்படியோ கலகலப்பா நடந்து முடிஞ்சிருக்க வேண்டிய இந்த கோவை உணவு திருவிழா கடைசியில கைகலப்பா மாறி இருக்கிறது தான் கசப்பான உண்மை. ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கு நீங்களோ இல்லை உங்க சைடில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டுகளை பண்ணுங்க.